ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கும் டெய்லி யூசிங் சென்டென்சஸ் தான். ஏன் இது அதிகமாக போடுறேன் அப்படின்னா, இதுதான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நீ சந்தோஷமா இருக்கியா? ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா நீ சந்தோஷமா இருக்கியா, எப்படி இருக்க அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கும்போது நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது எஸ் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஸோ இது எப்படி சொல்லலாம்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் சம் ஒர்க். ஐ ஹாவ்னா என்கிட்ட இருக்கு, சம் ஒர்க்ஸ் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ பண்ணது தப்பு தான். நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து சஜஷன் கேட்பாங்க, நான் பண்ணது கரெக்டா அப்படின்னா, இல்லை நீ பண்ணது தப்பு தான். வாட் யூ டிட் வாஸ் ராங். நீ என்ன செஞ்சியோ அது தப்பு. வாட் யூ டிட்னா நீ என்ன செஞ்சியோ வாஸ் ராங், தப்பு. நான் உன் பக்கம்தான். நீ தைரியமா பண்ணு, எல்லாம் நான் உன் பக்கம் தான் இருப்பேன் கண்டிப்பா. இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஐ எம் ஆன் யுவர் சைட். ஐ எம் ஆன் யுவர் சைட் அப்படின்னா நான் உன் பக்கம் தான், நான் உன்னோட சைட் தான் அப்படின்னு சொல்றது. ஐ எம் ஆன் யுவர் சைட். டோன்ட் வரி, ஐ எம் ஆன் யுவர் சைட். டோன்ட் பிரேவ் அப்படின்னா தைரியமா செய்யுமா, உன் பக்கம் தான் அப்படின்னு சொல்றது. உனக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? இதை வந்து நிறைய டைம் சொல்லியிருப்போம், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. ஸோ அதை வாட் யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, இதை செய்ய முடியுமான்னு நினைக்கிறியா? அதாவது நம்மளால இம்பாசிபிள் தெரியும், ஆனால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, இது செய்ய முடியும்னு நினைக்கிறியா, இது எனக்கு செய்ய முடியுமான்னு தெரியல, இந்த மாதிரிலாம் எல்லாமே டவுட்டாக சொல்லுவோம் இல்லையா? இதை செய்ய முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை அப்படி இல்லைன்னா இதை செய்ய முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்றத டு யூ திங்க், இஸ் இட் பாசிபிள்? டு யூ திங்க்னா நீ நினைக்கிறியா இது செய்ய முடியும்ட்டு அப்படின்னு கேட்கறது. டு யூ திங்க், இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பொதுவாகவே நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அவங்க ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அதை பற்றி கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கண்டுக்காத அப்படிங்கிறத எந்த மாதிரி சொல்லலாம்? கண்டுக்காத, அதை பற்றி யோசிக்காத. டோன்ட் பே அட்டென்ஷன். டோன்ட் பே அட்டென்ஷன் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, கண்டுக்காத, அதை பற்றி விட்டுரு, இப்படி சொல்கிறத டோன்ட் பே அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு. எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? எனக்கு அதெல்லாம் பழகி போச்சுப்பா, எனக்கு அது பெருசாகவே தெரியல. ஐ எம் யூஸ்ட் டு இட். ஐ எம் யூஸ்ட் டு இட் அப்படின்னா எனக்கு அது பழகி போச்சு, எனக்கு அது செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. வேலையை ஆரம்பிங்க. இது வந்து நம்ம புதுசாக ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் சம்திங் வாட் எதுவாக இருந்தாலும் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை ஸ்டார்ட் ஒர்க், ஸ்டார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இங்கிலீஷ் வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, அதில் முக்கியமானது கிராமர் தான். ஸோ உங்களுக்கு இனிமேல் கிராமர் பற்றி லெசன் டீச் பண்ணலாமா எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு சேனலை கொடுங்க, அது எனக்கு இன்னும் அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு புதுசான சஜஷன் சொல்லியிருக்கீங்க, நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். டாட்டா பாய்.